ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இந்த டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இருக்கிற தண்ணியும் அதிலே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டும் போது அந்த ராகி மாவோட தொக்கெல்லாம் தனியாக நின்றுடும். பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஏற்கனவே நல்லா காய்ச்சின பால் தான். சேர்த்துட்டு பால் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை ஒரு முறை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா பாலில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு கட்டி கட்டாமல் இருக்கும். கலந்து விடாமல் அப்படியே டைரெக்டாக நீங்கள் சேர்க்கும்போது அடியில் வந்து அந்த ராகி மாவு கட்டிடும். அதனால் கைவிடாமல் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 20 டேட்ஸும் ஒரு 5 முந்திரியும் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினா போதும். நல்லா கலந்துட்டு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சின்ன சைஸு பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ ஸ்டாண்டோ ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டில் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி அடுப்பு ஃபுல்லாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு சேர்க்கும்போது பீட்ரூட்டோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கலருக்காக தான். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த டேட்ஸும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. அது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருந்த ராகி மாவை நல்லா ஆறினதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பால் சில்லுன்னு இருக்கும். அந்த பால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சப்ஜா சீடும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாதாம் பிசினை ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் வந்து நீங்கள் முன்னாடி நாளே ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பாதாம் பிசின் வேணும்னா மிக்ஸி ஜாரில் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா ஊறிடும். அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக வந்து 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து நல்லா கலந்துட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. ராகி மாவு, பீட்ரூட்டு, முந்திரி, டேட்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த ஜூஸு. சுகரோ கலரோ எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.